வடக்கு காசாவில் தீவிரமடையும் போர். ஹமாஸ் பதிலடியால் திண்டாடும் இஸ்ரேல். வடக்கு காசாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாமிற்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. ஜபாலியா முகாமின் நடுவில் உள்ள டாம்ராஸ் நிலையத்தில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீது ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வடக்கே பெய்ட்லாஹியா நகரின் மையத்தில் உள்ள ராதி சந்திப்பில் ஹமாஸ் படை வெடிகுண்டுகளை கொண்டு நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த 4 மெர்காவா டாங்கிகள் தாக்கி அழிக்கப்பட்டன. அதேபோல் வடக்கு காசா பகுதியில் ஜபாலியா முகாமுக்கு மேற்கே உள்ள அல் தௌபா மசூதிக்கு அருகே நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலிலும் இஸ்ரேலின் 4 மெர்காவா டாங்கிகள் தாக்கி அழிக்கப்பட்டன. இதேபோல் ரஃபா நகரின் கிழக்கிலும் தெற்கு காசா மற்றும் கிழக்கு காசாவிலும் உள்ள ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது துப்பாக்கி தாக்குதல்களை ஹமாஸ் போராட்டக் குழு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்த அல்லது காயமடைந்த வீரர்கள் குறித்த விவரம் பற்றி இஸ்ரேல் ராணுவம் இதுவரை வாய் திறக்காதது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.